வணக்கம். நான் ரேணுகா ரெசிபி அண்ட் விலாக்ஸ். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச்சில் இடம்பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழின் 3ஆம் நாள் நிகழ்வுகளின் போது எடுக்கப்பட்ட சில காட்சிகளை இந்த காணொளியில் தொகுத்துள்ளேன். மிகவும் நிறைந்த சனத்திரளாகவும் நல்ல இசை நிகழ்ச்சியும் நல்ல ரசிக்கக்கூடிய மாதிரி ஜீவேந்திரனும் அனு மற்றும் எமது கலைஞர்கள் எல்லோரும் இணைந்து நல்ல தரமான இசை நிகழ்ச்சியை தந்திருந்தார்கள். மக்கள் கூட்டம் நிறையவே உணவு சாவடிகளிலையும் வர்த்தக சாவடிகளிலையும் என்ற பொருட்களை கொள்வனை செய்து கொண்டும் உணவுகளை வாங்கி ருசி பார்த்தபடியும் இசை நிகழ்ச்சியை ரசித்தபடி இருந்தார்கள். சிறுவர்களுக்கு விளையாட்டிடம் அமைத்து அவர்களும் புறம்பாக தங்களது பொழுதுகளை போக்கக்கூடிய மாதிரி அமைத்து இருந்தது மிகவும் சிறப்பு. அதைவிட கார் வாகன தரிப்பிடம் இலவசமாகவும் அனுமதியும் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கும் இலவசமாக விட்டிருந்தபடியால் நிறையவே மக்கள் இந்த வார விடுமுறையை நல்ல சந்தோஷமாக கழித்து சென்றதை காணக்கூடியதாக இருந்தது. இந்த காட்சிகளைத்தான் இந்த காணொலியை தொகுத்துள்ளேன். வாருங்கள் இந்த காணொலிக்கு செல்வோம். நாங்கள் இந்த தமிழ் சமூக மையத்தை இழந்துவிடக்கூடாது. எங்களுடைய கைகளில் இருந்து அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதுபோல வன்னி சங்கத்தின் சார்பில் இந்த வாய்ப்பை நான் அடுத்த முன்னுக்கு முன்னாடி இருந்து என்னென்ன பாட்டு எப்படி வரணும், என்ன பாட்டு எப்படி இந்த ஸ்கேல் இருக்கணும், நான் போன போக எங்களுடைய ஒக்டோபர் கலைஞர் மாத்திரமல்ல, இலங்கை தமிழர் ஈழத்தமிழர்களுக்கு அடையாளமான தொப்பிசைக்கு மீண்டும் உயிர் கொடுக்கின்ற பல முக்கியமான கலைஞர்களில் பாபு ஜெயகாந்த் அவர்கள் முன்னணியில் உள்ளவர். அனுஜன் லதன் அவர்கள், லதன் பிரதேஷ் இசைக்குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அனுஜன்.
இந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை அங்கே தான் இருக்கீங்களா? என்னம்மா? ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை நீங்க அமைச்சு கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து 3 நாட்கள் வந்தவங்களுக்கும் நன்றி, 2 நாட்கள் வந்தவங்களுக்கும் நன்றி, இன்னைக்கு மட்டும் வந்தவங்களுக்கும் நன்றி. சரியா? வராம Facebookல லைவ்ல பாக்குறவங்களுக்கும் நன்றி. நன்றிண்ணா. தீபன் இவர்தான், நம்ம தீபனுக்கும் நன்றி சொல்லிக்கணும் இந்த நேரத்தில். ஏன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி நமக்காக பண்ணி கொடுத்துருக்கு. அவருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இன்னொரு பாட்டுன்னா அவர் வந்து போலீஸ்காரன் வந்து எனக்கு நிப்பாட்டுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேஸ்ட் ஆஃப் தமிழ் தீபன் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி என்னைங்க அழைச்சதுக்கு. அண்ட் அதே மாதிரி யுகி அண்ணா தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து அண்ணாவோட இது வந்து செகண்ட் ஷோ பண்ணுறேன். ஆனால் இந்த ஷோ நான் மறக்கவே மாட்டேன். இந்த 2 நாள் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் வந்து இவ்வளோ ஜாலியாக நம்மக்கிட்ட பேசுகிறாரு. அந்த மாதிரி தான் என்கிட்ட இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ரஞ்சித் அண்ணா ஃபார் ஹேவிங் மீ. எல்லாரும் வந்ததுக்கு நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு போங்க. தேங்க்யூ. அதாவது இப்போ வந்து நிறைய சிங்கர்ஸ் வராங்க. இப்போ வந்து நீங்கள் சூப்பர் சிங்கராக இருக்கட்டும், சரிகமாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் சிங்கர் நினைக்கிறேன் பாலியண்ணா அண்ணா. ஒரு நிமிஷம்ண்ணா, உங்கள் குரல் வெங்கல குரலோன்னா இருக்குங்கண்ணா. ஒரு நிமிஷம்ண்ணா, உங்கள் குரல் என் குரலை விட ரஞ்சித் உச்சஸ்தாயில் இருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, 10 சீசன் முடிஞ்சிச்சா? 10 சீசன்னா யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் 100 பேர் ஆவரேஜ் வச்சாலும் 1000 பேர் வந்துட்டாங்க பாடகர்கள், வெறும் சூப்பர் சிங்கரில் மட்டும். சரிகமால அதே மாதிரி நினைக்கிறேன் 5 சீசனோ 6 சீசனோ ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2000 பாடகர்கள் இருக்காங்க சென்னையில். இப்போ ரெடியாக பாடுறதுக்கு நல்லா பாடக்கூடிய பாடகர்கள் 2000 பேர் இருக்காங்க. ஆனால் அதில் குறிப்பாக ஒரு சில பேர் வந்து நல்லா பாடுவாங்க. அதில் வந்து இந்த பிள்ளையும் இருக்குது. ஸோ அனுவுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா சூப்பராக கைதட்டணும். சரியா? ஆனால் அந்த பாப்புலராக இருக்கக்கூடிய பாடகர்கள் வந்து இவ்வளோ இருக்குது. ஆனால் இன்னும் அது மாதிரிலாம் காட்டிக்க மாட்டேங்குது. இது ஒன்றும் தெரில, குழந்தை மாதிரி இருக்குது. அதனால குழந்தை தான். என்னம்மா குழந்தை தானே அது?
ஸோ இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய பாடகர்கள் எல்லாருக்கும் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் நிறைய தந்துட்டு இருக்கீங்க, இன்னும் தொடர்ந்து கொடுங்க. அதே மாதிரி ரஞ்சித்க்கும் நம்ம பாட்டிக்கும் ஒரு நன்றியை சொல்லிடுவோம். ரொம்ப நல்லா பாட்டி, ரொம்ப நல்லா பேசுறீங்க. மைக் வேற பிடிக்கிட்டலாம், பதிலும் சொல்ல முடியாது. நன்றி யுகேந்திரன், நன்றி அனு. டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2025 இந்த ஆண்டினுடைய இந்த நிகழ்வு மிகவும் நிறைவாக இருக்கிறது. உங்களுடைய நிறைவான வரவு எங்களுக்கு நன்றியோடு நாங்கள் பற்றிக் கொள்கின்றோம். மறந்து விடாதீர்கள், இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் தமிழ் சமூக மையம் இலக்கம் 311 ஸ்டெயின்ஸ் வீதியில் அமைய இருக்கிறது. உங்களுடைய தொடர்ந்த பங்களிப்பை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி போல் எதிர்வரும் 30-31ஆம் தேதி HDB வழங்குகின்ற தமிழ் மியூசிக்கல் ஃபெஸ்ட் 2025 என்கிற நிகழ்ச்சி இதே அரங்கில் இடம்பெற இருக்கிறது. அதனையும் உங்கள் நினைவிலே நிறுத்தி இன்று போல் இனிவரும் நாட்களும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி கூறி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்திக்கும் வரை ஜஸ்மிதா சிவரூபன் அவர்களோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.